ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க இது வந்து ஒரு கட்டத்தரமான மாடு தான். கட்டத்தரமான மாடுன்னா கருப்பு வெள்ளைன்னா இவ்வளோ ஒரு மடியாம்பு இருக்கணும். இவ்வளோ ஒரு மடியாம்பு இருந்தால் அந்த மாடு 10 கறக்கும். இது 10 கறந்த மாடு. போன இது 10 லிட்டர் கறந்த மாடு. கட்டத்தரத்து மாடு தான். நல்ல காம்படி, நல்ல ஒரு துப்புரவான மாடு. துப்புரவான மாடுன்னா நல்ல மடிகாம்பான மாடு. ஒரு 10 லிட்டர் கறக்கும். துப்புரவான கருப்பு, அடிவேர் மட்டும் வெள்ளை, காம்பு நல்ல முளைக்காம்புன்னா காம்பு இவ்வளோ தண்டி கணம் இருக்கணும். நல்ல உடல் கட்டான மாடு. உடல் கட்டான மாடுன்னா என்ன? இந்த உடல் மெலியாது. கட்டத்தரத்து மாடுனாலும் இந்த உடல் மெலியாத உடல், நல்ல கட்டரைச்ச மாடு, நல்ல துப்புரவான மாடு, நல்ல கருப்பு வெள்ளைக்கு உண்டான நல்ல ஒரு தலைச்சட்டு, அதுக்கேற்ற ஒரு காம்படி மாடு. முக்காத்தரத்து மாடு தான். மாடு பருமாடும் இல்லை, பொடி மாடும் இல்லை. நல்லா முக்காத்தரத்து மாட்டில் நல்ல துப்புரவான மாடு. இந்த துப்புரவான மாடு நல்ல மாடு. நல்ல தலைச்சட்டு, நல்ல கிலோமீட்டர் தாங்கும். கருப்பள்ளியாக இருந்தாலும் வெயிலில் மேயுதுன்னா இந்த மாடு ஒரு கிலோமீட்டர் தாங்கும். நல்லா தாங்க வேண்டிய மாடு. நல்ல மாடு, துப்புரவான மாடு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் நம்ம பண்ணையில் வச்சுருந்தாலும் நல்ல தலைச்சட்டான மாடு, நல்ல துப்புரவான மாடு, நல்ல குறுங்கால் மாடு, நல்ல மாடு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.